சமீபத்தில் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பாட்டில் ராதா ஆடியோ ரிலீஸில் என்னென்ன பேசினான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பேசி பயங்கர ட்ராலில் மாட்டி எல்லாரும் வச்சு அடின்னு வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் தான். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பும் கேட்டார். சரி, இந்த மாதிரி அவர் மேடை ஏறினாலே சர்ச்சை சார். அவர் எதையாவது ஒன்று பேசுவார். அவர் என்ன பேசுறது, மேடையில் என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது இதெல்லாம் தெரியாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அப்பியரன்ஸு, அந்த ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து அப்படி மிரட்டுற தோணியில் அவர் தான் மிரட்டிகிட்டு இருப்பாரே தவிர யாரும் அவரை மிரட்டின மாதிரி எனக்கு தெரியல. சம்மந்தமே இல்லாமல் ஓனாய் ஆட்டிக்குட்டின்னு ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை வந்து எனக்கு வந்து மிரட்டி வாங்கிட்டாங்கன்னா சார் நான் கேட்குறேன், மிரட்டி வாங்குற அளவுக்கு அது என்ன பெரிய படமா, அமர காவியமா அது? இது வரைக்கும் சினிமாவில் இது வரைக்கும் இந்த ஓனாய் ஆட்டிக்குட்டி மாதிரி யாருமே படம் எடுத்தது இல்லையா? எத்தனையோ படங்கள் வந்துட்டு இருக்கு. லவ் டுடே வந்துச்சு, டிராகன் வந்துச்சு, பார்க்கிங் வந்துச்சு, அது வந்துச்சு, குட் பேடுங்களை வந்துச்சு. இல்லை, இத்தனை படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்லாம் யாருமே சொல்லாத ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி உண்மை இருக்குன்னு நம்ம நம்புறது? விஷால் மயங்கி அங்கங்கே உழுகுறதுக்கு காரணம் என்னன்னா மிஷ்கின்னு ஒரு காரணம். இல்லை, நிஜமாக தாங்க பாடாப்படுத்தி எடுத்துட்டாருங்க. அவர் வந்து மேடையாக ஏறி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அத்தனை கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தாரு. இந்த காணொலியெல்லாம் யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? பொறுக்கி எச்ச பொறுக்கி, அந்த பொறுக்கி, இந்த பொறுக்கி, இதுக்கு மேல ஒரு படி போய் விஷால் அம்மா எல்லாரையும் விட்டுக்கலாம். அப்பா குடும்பத்தையும் இழுத்து திட்டாரு. இப்போ இவரை பரதநாட்டிய மேடையில் போய் தலைமை தாங்கிறதுக்கு கூப்பிட்டிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கிரா குரோசவா, ரியோ டால்ஸ்டாய் அதுன்னு கண்டதாக பேசிட்டு இருப்பார். அதாவது பரதநாட்டிய மேடைக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போய் பேசிட்டு இருப்பார். அங்கே போய் வேறு ஏதாவது இந்த பரதநாட்டியத்தை பற்றி பேசுவாருன்னு பார்த்தா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாப்பிக்கை பேசிட்டு இருப்பார். அப்படி தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பாருங்கள், அதாவது ஒரு படத்தினுடைய கதையை ஒரு இயக்குனரை அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. இப்படிதான் உங்களுக்கு. ஆனால் இவர் வந்து சும்மா அடிக்காமல் இல்லை, கேட்டுட்டு சொல்லி விட்டாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. பழைய எம்.ஆர். ராதாவோட படம் ரத்த கண்ணீர்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாதிரி ரத்த கண்ணீர் விட வேண்டியதான் தயாரிப்பாளர். இவர் வந்து ஒரு படத்தினுடைய கதையை மேடை ஏறி போய் சொல்லிட்டு வந்தா அந்த தயாரிப்பாளர் என்ன தான் செய்வார்? அதாவது வந்து இவரே தயாரிப்பாளராக இருந்தால் அந்த மேடை ஏறி சொல்லுவாரா? அங்கே மட்டும் இவர் உஷாராக இருந்துக்கிறாரு. அப்புறம் மற்ற படங்கள்னும் போது ஏதோ வாயை விட்டு வர்றாரு. அதான் சொல்கிறேன்ல சார், மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்ன பேசுறது, ஏது பேசுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இயக்குனர் மிஸ்கின் அவர்கள் பேசிய காணொலி வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. குறிப்பா அவர் இயக்குன திரைப்படமான ஓனாய் மாட்டுக்குட்டி, அந்த படம் வந்து விமர்சன ரீதியாக அவர் நல்ல பேர் பெற்றுக் கொடுத்தது அவருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த திரைப்படத்தோட டெலிவிஷன் ரைட்ஸை வந்து ஒரு டிவி முக்கியமான சேனல் வந்து ஒரு 10 பேர் அடங்கிய குண்டர்களோட மிரட்டி வாங்கிட்டாங்க. என்கிட்ட 75 லட்ச ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 80 வாட்டி டிவிலே போட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, அதை வந்து பேச்சுவார்த்தை கூட்டு போனது என்னுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நண்பர் பேரெல்லாம் சொல்லலை. ஒன்று அவர் அந்த சம்பவத்தை சொல்லியிருக்க கூடாது, இல்லை அந்த நண்பர் பேரோட சொல்லியிருக்கணும். சொல்லாமல் சொன்னது இப்போ அந்த பேட்டி வைரல் ஆகிட்டு இருக்கு இல்லையா? எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து இவரை கூப்பிட்டு போய் மிரட்டிட்டாங்களாமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவர் தான் எல்லாரையும் மிரட்டிட்டு தெரிகிறார். மேடைக்கு மேடை ஏறி அதை பொறுக்கி, எச்ச பொறுக்கி அப்படின்னு சொல்லுவார். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகிய பொறுக்கி, அழகிய எச்ச பொறுக்கி அப்படின்லாம் சொல்லுவார். அதாவது பொறுக்கியில் என்ன அழகிய எச்ச பொறுக்கி, அழகா இல்லாத எச்ச பொறுக்கி, பொறுக்கின்னு சொல்லிட்டு அப்புறம் எச்ச பொறுக்கின்னு சொல்லிட்டு அப்புறம் அழகு இல்லை இதெல்லாம். அதாவது வந்து சார், அதாவது வந்து சாப்பிட்றத சாப்பிட்டுட்டு புரியும்னு நினைக்கிறேன், மேடையாக ஏறி எதோ உளர்றாரு சார். வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றாரு. மிஸ்கின் ஏறுற மேடை எல்லாம் பாருங்க சர்ச்சை தான், எல்லாமே சர்ச்சை தான். சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பாட்டில் ராதா ஆடியோ ரிலீஸில் என்னென்ன பேசினான்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பேசி பயங்கர ட்ராலில் மாட்டி எல்லாரும் வச்சு அடின்னு வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் தான். அப்புறம் அதுக்கு வந்து ஒரு மன்னிப்பும் கேட்டார். சரி, இந்த மாதிரி அவர் மேடை ஏறினாலே சர்ச்சை சார். அவர் எதையாவது ஒன்று பேசுவார். அவர் என்ன பேசுறது, மேடையில் என்ன பேசலாம், என்ன பேசக்கூடாது இதெல்லாம் தெரியாது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த அப்பியரன்ஸு, அந்த ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு எல்லாரையும் வந்து அப்படி மிரட்டுற தோணியில் அவர் தான் மிரட்டிகிட்டு இருப்பாரே தவிர யாரும் அவரை மிரட்டின மாதிரி எனக்கு தெரில. அப்படி மிரட்டியிருப்பாங்கன்னா எனக்கு தெரில. நானும் அந்த காணொலியை பார்த்தேன். அந்த ஓனாய் ஆட்டுக்குட்டி பற்றி பேசின காணொலியை பார்த்தேன். அதாவது வந்து ஒரு 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 பிரபல இயக்குனர், ரொம்ப பாப்புலரான இயக்குனரான், அவரோட ஃப்ரெண்ட் தான். அதான் அவரோட ஃப்ரெண்டுன்னா எப்படி, அதாவது அழகிய எச்ச பொறுக்கி அப்படி தான் இருப்பார்னு நினைக்கிறேன். அந்த இயக்குனர் வந்து
கூட்டு போய் ஒரு சேனல்ல கூட்டு போய் ஒரு உட்கார வச்சாராம். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 20 பேரு தடியா உட்கார்ந்துருந்தாங்களாம். ஆளுக்கு டம்பு டம்புன்னு தடியா உட்கார்ந்தாங்களாம். அது வந்து இவர் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்த எடுத்திருக்கேன். அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் உடனே 75 தரேன் அப்படின்னாங்களாம் அவங்க. உடனே இவர் வந்து ஐயா ஒரு 2 குடுங்க அப்படின்னாங்களாம். அவங்க அநேகமா அவங்க வாயிலே 2 குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத சொல்றதுக்கு பயப்படுறாருன்னு நெனைக்கிறேன். சரி அத விடுங்க. என்னன்னா சார் 75 குடுத்து செக்க குடுத்தாங்களாம். அந்த செக்க வாங்குனாராம். அங்கேயே கிழிச்சு போட்டு வந்துட்டாராம். அதாவது வந்து ஏதாவது நம்புற மாரி இருக்கா? முதல்ல நீங்க ஒரு மேடை ஏறி இப்படி ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா, அந்த விஷயத்த சொல்லும்போது யார் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. மேடை ஏறி சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு. அப்ப மேடை ஏறி சொ சொ சொன்னதுக்கப்புறம் அது யாரு? சம்மந்தப்பட்ட சேனல் யாரு? சம்மந்தப்பட்ட இயக்குனர் யாரு? அப்படிங்கிறது சொல்லலாம்ல. சரி சேனல் கூட சேனல்ல கூட தெரிஞ்சிருக்கும். சொல்ல வேண்டாம். அந்த இயக்குனரையாவது சொல்லலாம்ல. உங்களோட அழகிய எச்ச பொறுக்கி தானே அந்த இயக்குனர். அந்த இயக்குனர் பேரையாவது சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லாம மொட்டையா அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு மேடை இறங்கி போயிட்டாரு. அதாவது இவர யாரையாவது மிரட்ட முடியுமா சார்? அதாவது ஒரு காமெடியா ஒரு சிந்தனை. அதாவது ஒரு யூகம் தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர் அங்க போய் ஐயா ஒரு 2 ஆச்சும் குடுங்களேன். கொஞ்சம் குடுங்களேன் 2 ஆச்சும் அப்படின்னு இவர் கெஞ்சியிருப்பாரு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஓநாய் மாட்டுக்குட்டிங்கிற படம் அது என்ன காவியமா? நான் கேட்கிறேன். காவியமா? அது அமர காவியமா அது? இவர் அந்த அந்த அமர காவியத்த இவர் எடுத்துட்டாரு. உடனே இவர கூப்ட்டு சேனல்ல 20 பேர் உட்கார வச்சு இவர மிரட்டி, அத வந்து 75,00,000க்கு எழுதி வாங்குறதுக்கு. முதல்ல அது வியாபாரமே ஆகல சார். அந்த படமே வியாபாரம் ஆகல. அந்த படம் வர்றதுக்கு முன்னாடியும் டாக் இல்ல. வந்ததுக்கு அப்புறமா அத பத்தி பெரிய பேர் கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. அது வியாபார ரீதியா மட்டும் இல்ல. அது வந்து வணிக ரீதியா தோல்வி படம் அது. அந்த படத்த கொண்டு போய் ரூ. 75,00,000 ஒரு சேனல்ல வாங்கியிருக்காங்கன்னாலே பெரிய விஷயம். 2 கேட்டேன், நான் தரல, போல எல்லாம் சார். இதெல்லாம் வந்து சரி அந்த படத்துல யார் ஸ்டார் காஸ்ட்? அந்த படத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிருக்காரா? இல்ல வந்து நம்ம அஜித் குமார் அவரே நடிச்சிருக்காரா? விஜய் நடிச்சிருக்காரு. நடிச்சிருக்காரா? அவரே நடிச்சிருக்காரு. அவரே நடிச்சிருக்காரு. அவரே நடிச்ச அந்த படத்துல வந்து யாராவது வந்து 2 கோடி குடுப்பாங்களா சார்? நீங்க முதல்ல பிராக்டிகலா சொல்லுங்க. அதாவது ஏதாவது ஸ்டார் காஸ்ட் இருக்கு. ஏதோ ஒரு பிரமாதமான படமா இருக்கு. பயங்கரமான ஒரு குட் பேட் அக்லி அது வந்து ஒரு 10 கோடி கேட்கறாங்க அப்டின்னா ஒரு நியாயம் இருக்கு. நீங்க சம்மந்தமே இல்லாம ஓநாயும் ஆட்டிக்குட்டின்னு ஒரு படத்த எடுத்து, அந்த படத்த வந்து எனக்கு வந்து மிரட்டி வாங்கிட்டாங்கன்னா, சார் நான் கேட்கிறேன். மிரட்டி வாங்குற அளவுக்கு அது என்ன பெரிய படமா? அமர காவியமா அது? இதுவரைக்கும் சினிமால இதுவரைக்கும் இந்த ஓநாயும் ஆட்டுக்குட்டி மாரி யாருமே படம் எடுத்தது இல்லையா? எத்தனையோ படங்கள் வந்துட்டு இருக்கு. லவ் டுடே வந்துச்சு, டிராகன் வந்துச்சு, பார்க்கிங் வந்துச்சு, அது வந்துச்சு, குட் பேட் அங்லி வந்துச்சு. இத்தன படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்லாம் யாருமே சொல்லாத ஸ்டேட்மெண்ட் இவர் சொல்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல எப்படி உண்மை இருக்குன்னு நம்ம நம்புறது? நீங்க மேடை ஏறுனீங்கல்ல, சொன்னீங்கல்ல, அப்ப முழுசா சொல்லுங்க. முழுசா சொல்ல தைரியம் இல்லையா உங்களுக்கு? எல்லாம் தான் நீங்க எல்லாரையும் தான் அடி புடி போட்டு கடாபுடான்னு பேசுறீங்கல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த துப்பறிவாளன் 2ல அந்த விஷால் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு விஷால் மயங்கி அங்கங்க விழுகுறதுக்கு காரணம் என்னன்னா, மிஷ்கின் ஒரு காரணம். என்ன சார் சொல்றீங்க? இல்ல நிஜமா தாங்க. பாடா படுத்தி எடுத்துட்டாருங்க. அவர வந்து மேடையா ஏறி என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ, அத்தன கெட்ட வார்த்தையும் பயன்படுத்தி திட்டினாரு. இந்த காணொளிலாம் YouTubeல இருக்கு. நீங்க பாருங்க. என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேனா? பொறுக்கி, பொறுக்கி, எச்ச பொறுக்கி, அந்த பொறுக்கி, இந்த பொறுக்கி. இதுக்கு மேல ஒரு படி போய் விஷால் அம்மா, கிம்மா எல்லாரையும் விட்டு வைக்கல. அப்பா, குடும்பத்தையே இழுத்து திட்ட ஆரம்பிச்சுட்டாரு. சார் இதெல்லாம் நியாயமா? அதாவது வந்து ஒரு நடிகன், அவர வச்சு தயாரிப்பாளர் விஷால் அந்த படத்துக்கு, இவர இயக்குனரா போட்டிருக்காரு. துப்பறிவாளன் 1 வந்து வெற்றி படம் 2 எடுக்கலாமேன்னு பிளான் பண்ணி கூட்டு போனா, அங்க போய் தகராறு பண்ணிட்டு, இங்க வந்து எல்லாத்தையும் வந்து இவ்ளோ ஓப்பனா யாராவது பேசுவாங்களா? ஒரு மேடை ஏறி ஒரு நடிகன இப்படி யாராவது திட்டுவாங்களா? எந்த இடத்துலயும் யாராவது திட்டி பேசியிருக்கீங்களா? அந்த மாரி ஒரு கேரக்டர் ஊரையே இவரு மிரட்டிட்டு அலையுறாரு. இவர் வந்து என்னைய மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த இடத்துலயுமே ஏத்துக்கவே முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் முதல்ல அது. அதுதான் மெயின். அதாவது எல்லாரையும் மிரட்டுறது நீங்க. அப்படி உங்கள எப்படி மிரட்ட முடியும்? இப்ப நீங்க சொல்ற மாரி அந்த மாரி ஒரு சம்பவமே நடக்கலன்னா, அவர் சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னு நெனைக்கிறீங்க? இல்ல எல்லாமே ட்ரெண்டிங் சார். சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு வர வேண்டியது, மேடை ஏற வேண்டியது, ஏறி கண்ணாபின்னான்னு பேச வேண்டியது. எதையாவது சாப்பிட ஒண்ணு வேண்டியது பேசி விட்டு சாப்பிட்டோம்னா போ வேண்டியது. சாப்பிட வேண்டியது சாப்பிட்டோம்னா புரியல. அப்படியே பிரியாணி சாப்பிட்டு வந்திருப்பாரு. இல்ல ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு ம். வந்திருப்பாரு. இல்ல சிக்கன் 65 சாப்பிட்டு வந்திருப்பாரு. இல்ல தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுருப்பாரு. இல்ல இடியப்பம் பாயா சாப்பிட்டுருப்பாரு. அதான் சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு அது வந்திருந்தேன். சாப்பிடுறதுக்கும் ஆமா. பேசுறதுக்கு என்ன சார் அ சம்மந்தம்? அத சாப்பிட்டுட்டு தெம்ப ஏத்திட்டு வந்து பேசுறாரு சார். ஓ! சாப்பிடுறதுக்கும் பேசுறதுக்கு என்னன்னா, நீங்க தெம்பா உட்கார்ந்து மேடையில வந்து எல்லாரையும் வந்து பொறுக்கி, "ஏய் எச்ச பொறுக்கி, டேய் அழகி எச்ச பொறுக்கி, டேய் ஐ ஊன்னு கத்துறதுக்கு உங்களுக்கு ஒரு தெம்பு வேணும்ல. அந்த தெம்பு எங்க குடுக்கும்? அந்த தெம்பு சாப்பிட வேண்டியது சாப்பிட்டா தானே வரும். அதாவது சாப்பிட வேண்டியது சாப்பிட்டு மேடையில வந்து பேசுறாருன்னு சொன்னேன். அதுல தப்பு இருக்கு. ட்ரெண்டிங் சார் எல்லாமே இப்ப பாருங்க 3 மாசத்துக்கு முன்னாடி பேசிட்டு போயிட்டாரு. இப்ப திடீர்னு வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் இத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவருக்கு பேரு தானே. இப்ப வந்து படங்கள் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இப்ப வந்து நடிக்க போயிட்டாரு. ஏதோ ஒண்ணு அடுத்து படங்கள் கிடங்கள் இல்ல. ஏதோ ஒண்ணு ட்ரெண்டிங்ல வச்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. ட்ரெண்டிங்ல சில பேர் வந்து ட்ரெண்டிங்ல வச்சுக்கணும்னு நெனைப்பாங்க. அந்த மாரி ட்ரெண்டிங்ல வச்சுக்கிறதுக்கு முதல்ல நயன்தாராவும், விக்னேஷ் சிவனும் தான் இருந்தாங்க. அப்படியே நயன் சிவன் பேர் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங் பேரு. நயன் சிவன் பேர பத்தி பேசுனீங்கனாலே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி இருக்கு. இப்ப மிஸ்கின பத்தி பேசினாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். பாருங்க மிஸ்கின பத்தி சும்மா பேசி பாருங்க சார்.
உடனே வந்து டக்குன்னு வந்து அந்த அந்த காணொளியை பார்ப்பாங்க. காரணம் என்ன, அவர் ஏதாவது ஒண்ணு பேசுவார். அதனால அவர பிடிக்குது. அதாவது வந்து தனுஷோட பொல்லாதவன் படம் ஒண்ணு வந்துச்சுல்ல. அதில பார்த்தீங்கன்னா, படிச்சு பார்த்தேன் ஏறவில்ல, அடிச்சு பார்த்தேன் ஏறிருச்சு அப்படிங்கிற மாரி அந்த வேலையெல்லாம் ஓ! பண்ணுவாரு. அததான் சாப்பிட்டாருன்னு அது நினைக்கிறேன் தெரியல கொஞ்ச எனக்கு. நேரத்துக்கு முன்னாடி. அது எனக்கு தெரியல. நீங்க மடக்கி, மடக்கி ஒரே கேள்வி கேட்காதீங்க. நான் சாப்பிட்டாருங்கிறது சொல்றது வந்து ஏதோ சாப்பாடு. பிரியாணி, கிரியாணி ஏதோ ஒண்ணு. சரி, அவர் 2 நாள் சாப்பிட்டு போட்டோம். சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அவரு இயக்குற ட்ரெயின் திரைப்படத்தோட கதையவே வந்து மேடையில சொல்லிட்டாரு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் தானுலாம் வந்து என்ன நினைக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, கதைய வந்து வெளியில லீக் ஆகக்கூடாதுன்னு தான் நெனைப்பாரு. ஆனா ஒரு இயக்குனரே விஜய் சேதுபதி மாரி ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படத்தோட கதைய மேடையில போட்டு சொல்றத எப்படி எடுத்துக்கிறது? இல்ல சார். நான் தான் சொன்னேன்ல. அவருக்கு மேடை மட்டும் கிடைக்கணும் சார். மேடை கிடைச்சுச்சுன்னா, அவர் போய் எதையாவது ஒண்ணு பேசணும். இப்போ வந்து சமீபத்தில பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் திரைப்படம் புதுசா ரிலீஸ்க்கு ரெடி ஆகுற திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய முழு கதையும் போய் ஒரு மேடையில அந்த படத்தினுடைய இயக்குனர், இவர் தான் அந்த படத்தினுடைய இயக்குனர். அவரே சொல்லிட்டு வராரு அப்படின்னா, ஸோ எப்படிப்பட்ட மனநிலையில அவர் இருக்காருன்னு பாருங்க. அதாவது வந்து அவருக்கு என்ன பேசுறோம்? ஏது பேசுறோம்? என்ன இங்க இது என்ன மேடை? எதுவுமே தெரியறது கிடையாது. அவர் போய் வந்து அதாவது வந்து நீங்க என்ன சொல்றதுன்னா, இப்ப இவர பரதநாட்டிய மேடையில போய் தலைமை தாங்குறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகிரா குரோசவா, ரியோ டால்ஸ்டாய் அது இதுன்னு கண்டத பேசிட்டு இருப்பாரு. அதாவது பரதநாட்டிய மேடைக்கும் இவங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இருக்காது. ஆனா பார்த்தீங்கன்னா, அங்க போய் பேசிட்டு இருப்பாரு. அங்க போய் வேற ஏதாவது இந்த பரதநாட்டியத்த பத்தி பேசுவாருன்னு பார்த்தா, அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக்க பேசிட்டு இருப்பாரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில பாருங்க, அந்த அதாவது ஒரு படத்தினுடைய கதையை ஒரு இயக்குனரை அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா இவர் வந்து சும்மா அடிக்காம இல்ல. கேட்டுட்டு சொல்லி விட்டாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த படத்தோட தயாரிப்பாளர் தானு என்ன சார் நெனைச்சிருப்பாரு? பழைய எம்.ஆர். ராதாவோட படம் ரத்த கண்ணீர்ன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல, அந்த மாரி ரத்த கண்ணீர் விட வேண்டியது தான் தயாரிப்பாளர். இவர் வந்து ஒரு படத்தினுடைய கதைய மேடை ஏறி போய் சொல்லிட்டு வந்தா, அந்த தயாரிப்பாளர் என்னதான் செய்வாரு? அதாவது வந்து இவரே தயாரிப்பாளரா இருந்தா அந்த மேடை ஏறி சொல்லுவாரா? அங்க மட்டும் இவரு உஷாரா இருந்துக்கிறாரு. அப்புறம் மத்த படங்கள்ன்னும்போது ஏதோ வாய விட்டு வர்றாரு. அதான் சொல்றேன்ல, சார் மிஸ்கின பொறுத்தவரைக்கும் அவருக்கு என்ன பேசுறது? ஏது பேசுறது? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவர பொறுத்தவரைக்கும் அவர் வந்து அப்படி ஒரு எப்படி சொல்றது? ஒரு மாரி கூலிங் கிளாஸ போட்டு அந்த ஜீன்ஸ் பேண்ட் கிண்ட்டெல்லாம் போட்டு ஒரு ஒரு ட்ரெண்டியான லுக்ல வந்து தன்னை வந்து எப்பவுமே காமிக்கணும்னு நெனைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு 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 பட விழாக்கு அவர் பாட்டுக்கு ஷார்ட்ஸ் போட்டு போவாரு. கேஷுவலா போவாரு. ஒரு கூலிங் கிளாஸ போட்டு, ஒரு சட்டைய போட்டு, ஒரு ஷார்ட்ஸ போட்டு நடந்து போயிட்டுருப்பாரு. அதாவது பீச்ல வாக்கிங் போற மாரிலாம் போவாரு. இந்த மாரிலாம் எத எங்க செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது சார். யூத்தா காட்டிக்கிறாரு சார். அதானே சார் யூத்தா பார்க்கணும். காட்டிக்கிறாரா? யூத் தான். மிஸ்கின் யூத் இல்லையா? யூத்தா இருக்கிறதுனால தான் அந்த கதையே வெளியில சொல்றாரு. வேற எந்த இயக்குனராவது சொல்லுவாங்களா? படத்தோட பப்ளிசிட்டிக்காக இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு இப்படி மாட்டிக்கிட்டாரா சொல்லி? சார் படத்தோட பப்ளிசிட்டின்னா எத சொல்றதுன்னு இல்லையா சார்? அதாவது வந்து படத்தோட பப்ளிசிட்டிங்கிறது ஓகே. அந்த படத்தோட பப்ளிசிட்டிக்கு எத வெளியில சொல்றதுன்னு இல்லையா சார்? தொடக்கத்திலே நீங்க சொன்ன மாரி தான். மிஸ்கின் அவர்கள் என்ன பேசினாலும் சர்ச்சையாகுது. சர்ச்சையாகணும்னு சொல்லிட்டே அவர் பேசுறாரா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் எழுது இல்லையா? சார் அவர் ட்ரெண்டிங்காண்டி தான் சார் பேசுறாரு. பப்ளிக் அட்டென்ஷன்காண்டி தான் பேசுறாரு. அவர பத்தி ஏதாவது ஒண்ணு லைவ்ல இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காண்டி தான் அவர் பேசுறாரு. அப்படி நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். லாஜிக்கா ஒரு விஷயத்த சொல்லுங்க. அதாவது வந்து ஆயிரக்கணக்கான படம், ஏன் லட்சக்கணக்கான படங்கள் வந்து தயாராயிட்டு இருக்கு. நம்ம தமிழ் சினிமாலே வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250, 300 படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுல எந்த படத்தையாவது யாராவது அதாவது வந்து பிரமாதமான சூப்பர் ஹிட் படங்களே எத்தனையோ பேர் குடுத்துட்டு இருக்காங்க. இந்த படத்தெல்லாம் ஓநாய் மாட்டுக்கட்டிலாம் கம்பேர் பண்ணா, இதை விட வந்து 100 மடங்கு, 200 மடங்கு சூப்பரா வியாபாரம் பண்ணக்கூடிய வணிக ரீதியான வெற்றி படங்கள குடுத்துட்டு இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்லாம் யாராவது கூப்பிட்டு மிரட்டி வாங்கியிருக்காங்களா? அப்படிலாம் நடக்கிறதே கிடையாது. சினிமா ட்ரேட்ல இருக்கிறவங்க, வியாபாரம் பண்றவங்க, நீ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் சார். எந்த வியாபாரியும் இந்த மாரி மிரட்டி கிரட்டி வாங்கணும்னு நினைக்கவே மாட்டான். அதுவும் இந்த சினிமா தொழில்ங்கிறது வந்து பார்க்க பெரிய தொழிலா இருக்கலாம். ஆனா சர்க்கிள் வந்து சின்ன சர்க்கிள். ஏதாவது ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா, அந்த தப்பு வந்து படபடன்னு பரவிரும். அதனால அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. பயப்படுவாங்க முதல்ல. அது மட்டும் இல்லாம, இதுவரைக்கும் இந்த மாரி மிரட்டி வாங்குன சரித்திரமெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. 2வது மிரட்டி வாங்குறதுக்கான படமும் இல்ல ஓநாய் மாட்டுக்குட்டி. இயக்குனர் மிஸ்கின் குறித்து டீட்டெயிலா ஒரு பேட்டி குடுத்தீங்க. மிக சுவாரஸ்யமா. மிக்க நன்றி சார். நன்றி.